நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு கூட ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். என்னோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். அவரை உயர்த்துவதற்கு எது தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் அக்கறைப்படுத்தி விடுங்கள். கர்த்தர் இந்த நாளிலே வல்லமையான காரியங்களை நமக்கு செய்ய போகிறார். வல்லமையுடையவர், அவர் மகிமையான காரியங்களை செய்கிறவர். இப்படி சொல்லுகிறது வேதம், அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அதனால் இணைந்து நாம் ஒரு மனமாய் கர்த்தரை ஆராதிப்போம். நாம் இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கலாம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் கண்களை உமக்கு நேராக நாங்கள் ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். இந்த வேளையில் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி நடத்தும். இஸ்ரவேலின் தாவரத்திற்குள் எழுந்தருளின எங்கள் ஆண்டவர் இப்பொழுது எங்கள் நடுவில் எழுந்தருளுவதற்காக ஸ்தோத்திரம். சீனாய் மலையிலே அக்னியாய் இறங்கி வந்தவர் எங்கள் நடுவில் அக்னியாய் இறங்கி வந்ததற்காக ஸ்தோத்திரம். யோர்தான் நதிக்கரையில் புறாவை போல இறங்கி வந்து அமர்ந்தவர் இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே அமர்ந்து இருப்பதற்காக ஸ்தோத்திரம். வந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். வெறுமையாய் வந்தவர்கள் நிறைவாய் போகட்டும், விடுதலையோடு கூட போகட்டும். உம்முடைய கிருபையும் மகிமை எங்களை மூடுவதாக. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை முழுமையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை வேலையை நீர் ஆசீர்வதித்து தார். ஒவ்வொருடைய ஆத்மாக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் பாடலை பாடுவோம். ஆண்டவருடைய நாமம் உயர்த்துவோம். Praise Lord. Hallelujah. அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள் என்பதுதான் எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்களுள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே அடைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். எல்லாரும் சேர்ந்து ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீர் துதியுங்கள்.
ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே, தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே, தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். கரங்களை தட்டி ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடலாம். அமர்ந்திட்டேன் இயேசுவின் பாதத்தில், ஊற்றினேன் பரிமள தைலத்தை, என் இதய வேதனைகள் உன் பாதம் படைக்கின்றேன். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக நாம் இந்த பாடலை பாடலாம். அமர்ந்திட்டேன் இயேசுவின் பாதத்தில், ஊற்றினேன் பரிமள தைலத்தை. அமர்ந்திட்டேன் இயேசுவின் பாதத்தில், ஊற்றினேன் பரிமள தைலத்தை, என் இதய வேதனைகள் உம் பாதம் படைக்கின்றேன். என் இதய வேதனைகள் உம் பாதம் படைக்கின்றேன். போராட்டம் சூழ்ந்த வாழ்க்கையில் சோராமல் எம்மை நிலை நிறுத்தும். போராட்டம் சூழ்ந்த வாழ்க்கையில் சோராமல் எம்மை நிலை நிறுத்தும். சிறியோனின் கண்ணீரை துடைத்திடுவீர், சிறியோனின் கண்ணீரை துடைத்திடுவீர். உள்ளத்தை மகிழ்ச்சியால் பொங்க செய்தீர், உள்ளத்தை மகிழ்ச்சியால் பொங்க செய்தீர். அமர்ந்திட்டேன் இயேசுவின் பாதத்தில், ஊற்றினேன் பரிமள தைலத்தை. அமர்ந்திட்டேன் இயேசுவின் பாதத்தில், ஊற்றினேன் பரிமள தைலத்தை, என் இதய வேதனைகள் உம் பாதம் படைக்கின்றேன். என் இதய வேதனைகள் உம் பாதம் படைக்கின்றேன். சிலுவையின் காட்சியை பார்க்கின்றேன், ஆறுதல் உள்ளத்தில் பெறுகின்றேன். சிலுவையின் காட்சியை பார்க்கின்றேன், ஆறுதல் உள்ளத்தில் பெறுகின்றேன். உம் சித்தம் போல் எம்மை உருவாக்கும், உம் சித்தம் போல் எம்மை உருவாக்கும். உம் கிருபையில் நிதமும் வழி நடத்தும், கிருபையில் நிதமும் வழி நடத்தும். அமர்ந்திட்டேன் இயேசுவின் பாதத்தில், ஊற்றினேன் பரிமள தைலத்தை. சொல்லுமா, அமர்ந்திட்டேன் இயேசுவின் பாதத்தில், ஊற்றினேன் பரிமள தைலத்தை, என் இதய வேதனைகள் உம் பாதம் படைக்கின்றேன். என் இதய வேதனைகள் உம் பாதம் படைக்கின்றேன். மரண இருளின் மேல் நடத்திட்டீர், மாறாவின் கசப்பை குடிக்கச் செய்தீர். மரண இருளின் மேல் நடத்திட்டீர், மாறாவின்
கசப்பை குடிக்கச் செய்தீர். என் பகைஞர் கண்டு வெட்கப்பட, என் பகைஞர் கண்டு வெட்கப்பட அனுகூல அடையாளம் காண்பித்தீர். அனுகூல அடையாளம் காண்பித்தீர். அமர்ந்திட்டேன் இயேசுவின் பாதத்தில், ஊற்றினேன் பரிமள தைலத்தை. அமர்ந்திட்டேன் இயேசுவின் பாதத்தில், ஊற்றினேன் பரிமள தைலத்தை. என் இதய வேதனைகள் உம் பாதம் படைக்கின்றேன். என் இதய வேதனைகள் உம் பாதம் படைக்கின்றேன். நெருக்கத்தில் உம்மை கூப்பிட்டேன், மேரிபா தண்ணீரண்டை சோதித்தீர். நெருக்கத்தில் உம்மை கூப்பிட்டேன், மேரிபா தண்ணீரண்டை சோதித்தீர். உதவினோர் எல்லாரும் பகைத்தாலும், உதவினோர் எல்லாரும் பகைத்தாலும் தாங்கிட எமக்கு நீர் பலன் தருவீர். தாங்கிட எமக்கு நீர் பலன் தருவீர். அமர்ந்திட்டேன் இயேசுவின் பாதத்தில், ஊற்றினேன் பரிமள தைலத்தை. அமர்ந்திட்டேன் இயேசுவின் பாதத்தில், ஊற்றினேன் பரிமள தைலத்தை. என் இதய வேதனைகள் உம் பாதம் படைக்கின்றேன். என் இதய வேதனைகள் உம் பாதம் படைக்கின்றேன். என் இதய வேதனைகள் உம் பாதம் படைக்கின்றேன். Hallelujah. Praise the Lord. Amen. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்திலே அப்படியே எழுந்து நிற்கலாம். நம்முடைய கையில் இருக்கிறதான வேத புஸ்தகத்தில் வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளியாது என்று வாக்கு கொடுத்த என் தேவனுடைய வார்த்தை நாம் சேர்ந்து வாசிக்கப் போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீர்த்தனம். இப்பொழுது நாம் எல்லாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீர்த்தனம். ஸ்தோத்திரம். வாசிக்க கேட்போம். சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதியுண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், இரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். 7 மற்றும் 11 சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 11. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர்.
அடைக்கலம் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பாதுகாப்பாக இருக்கிறாரு, அரணாக இருக்கிறாரு. அவருடைய செட்டைகள் நிழலில் நம்ம வந்து மறைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறாரு. அது வந்துட்டு நம்ம 2வது வசனத்தில் பார்த்தா, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதின் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதின் பெருக்கினால் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படும். இப்போ இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து, நம்ம சுற்றி நடந்துகிட்ருக்க சம்பவங்களை பார்த்து நம்ம ஒருபோதும் பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது. ஏன்னா வந்துட்டு சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருந்து இந்த எல்லா விதமான தீங்குக்கும் நமக்கு அடைக்கலமாக இருந்து நம்மளை வந்து பாதுகாத்து கொள்வார். Praise the Lord. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளில் நீங்களும் நானும் கம்பீரமாக சொல்லணும், தலை நிமிர்ந்து சொல்லணும், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாகுவோம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கிறவர் ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு அடைக்கலமான தேவனே, எங்களுக்கு ஆபத்து காலத்தில் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனே, ஹல்லேலூயா. எங்களுக்கு சகாயம் அளிக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் பயப்பட தேவையில்லை, நாங்கள் கலங்க தேவையில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் பட்சத்தில் இருப்பதால் ஹல்லேலூயா நாங்கள் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் நாம் பயப்படுவோம் என்று சொல்லி ஹல்லேலூயா சங்கீதக்காரன் மிகவும் உற்சாகத்தோடு சொல்கிறார். நாங்களும் இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா, இந்த நெருக்கத்தின் நாட்களிலே ஹல்லேலூயா நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் பயப்படுவோம். ஹல்லேலூயா. எங்களை ஆற்றி தேற்றுகிற ஒரு தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் யாக்கோபின் தேவன். ஹல்லேலூயா. அவர் உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களின் மத்தியிலும் ராஜாக்களின் மத்தியிலும் உட்கார பண்ணுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை சார்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா 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 தோல்வி இல்லை. ஹல்லேலூயா ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா பயம் இல்லை, திகில் இல்லை. ஹல்லேலூயா. அவர் சமாதானத்தை தருகிற தேவன். ஹல்லேலூயா சந்தோஷத்தை தருகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. சொல்லுமா, அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லுமாம், யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும்
அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா உள்ளங்களும் அவரை உயர்த்தட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி அவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சங்கீதம் 18 இப்படி சொல்லுகிறான், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு. ஹல்லேலூயா. நமக்கு ஒருவேளை நம்மை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகள் அவைகள் நெருக்கமானவைகளாக இருக்கலாம். தேசத்திலே இருக்கிற சூழ்நிலைகள் அவைகள் நெருக்கமானதாக இருக்கலாம். இந்த உலகத்திலே தேசங்களிலே காணப்படுகிற சூழ்நிலைகள் ஒருவேளை நெருக்கமாக இருக்கலாம். இந்த கொள்ளை நோயினால் நாம் பயப்படுகிறவர்களாக ஒருவேளை நாம் காணப்படலாம். ஆனால் சங்கீதக்காரன் மிகவும் அழகாக சொல்லுகிறான், எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு உத்தரவு சொல்லுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை தருகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய நெருக்கங்களில் அவரை நோக்கி கூப்பிடும்போது ஹல்லேலூயா அவர் நமக்கு பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை கூட நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு போய் மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி உற்சாகமாக கரங்களை தட்டி ஒரு முறை கூட அந்த அடியை மாத்திரம் பாடி நாம் தேவனை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில்
எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லுங்க, யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி அவருக்கு மகிமையை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யெகோவா ஈரே, அவர் தேவைகளை சந்திக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் யெகோவா ராஃபா. ஹல்லேலூயா. நம் நல்ல பரிகாரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்தியருக்கு உண்டான எந்த கொடிய ரோகங்களையும் நான் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லி நமக்கு வாக்களித்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே உன் நல்ல பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அவருடைய தழும்புகளினால நமக்கு சுகம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளினால சுகம் நமக்கு. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மை சுகப்படுத்துகிறவர். அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவினுடைய சீசர்கள் எல்லாம் இயேசு மரித்த பின்பு அறையை பூட்டிக் கொண்டு பயந்து போய், கலங்கி போய், திகைத்து போய், இனி என்ன நடக்கப் போகிறதோ, தங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயந்து கொண்டிருந்த வேளையிலே அந்த பூட்டின அறைக்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்து நின்றார். ஹல்லேலூயா. அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. ஹல்லேலூயா. இந்த வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் மாறாதவர்கள். ஹல்லேலூயா. அவர் நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அவரை மாத்திரம் நம்ம பற்றி கொள்வோமானால், ஹல்லேலூயா, அவர் உண்மையாகவே நம்மை வழிநடத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில இருந்தால் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக மாறும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை மாத்திரம் எங்களுக்கு இருந்தால் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் ஆண்டவரே. எங்களை போஷிக்கிறவர், எங்களை பராமரிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகள் அவைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அவைகளை மேற்கொள்ளக்கூடிய பலனை எங்களுக்கு தருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த வைரஸ் கிருமிகளும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து காக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் என்று சொன்ன வாக்கின்படி ஹல்லேலூயா அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இரவிலே உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று சொல்லி நமக்கு வாக்களித்திருக்கிற உண்மையுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. அவரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. அப்பா, நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல் ஆண்டவரே எனக்கு இருந்தால் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்களை காக்கிற தேவன் ஆண்டவரே.
எங்களை போஷிக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களை தப்புவிக்கிற தேவன் ஆண்டவரே, தீமைகளிலிருந்து எங்களை விலக்கி காக்கிற தேவன் ஆண்டவரே, தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி ஆண்டவரே உம்முடைய செட்டையின் மறைவுக்குள்ளே எங்களை காக்கிறவர். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. சொல்லுமாம், எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. சொல்லுமாம், என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. சொல்லுமாம், எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. சொல்லுமா, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகினாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகினாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதும் என்று சொல்லுகிறவங்க எல்லாரும் கரங்களை தட்டி அவரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் ஹல்லேலூயா, அவைகளின் நடுவில் அப்பா நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை உயர்த்து போகலாம், ஆனாலும் உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களை விட்டு விலகாமலும் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை எங்களை விட்டு நிலை பெறாமல் இருக்கும் என்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே உடைய வார்த்தைகளை அறிக்கையிடுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆபகுக்கு தீர்க்கதரிசி அவருடைய 3வது அதிகாரத்தில் எப்படி சொல்லுகிறார்? அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தரின் பலன் அவரின் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி அப்பா நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் நடக்காமல் போனாலும், ஹல்லேலூயா, என்னுடைய ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் ஆண்டவரே நீங்க மாத்திரம் இருந்தால் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு முறை கூட இயேசு போதுமே, இயேசு போதுமே என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? ஓ இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த
நிலையிலுமே என் நிலையிலுமே என் வாழ்வினிலே இயேசு போதுமே. சற்று நேரம் கண்களை மூடி ஹalleluya, நீங்க உட்கார்ந்திருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஹalleluya, கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து ஹalleluya ஹalleluya ஹalleluya, நாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு ஹalleluya, அப்பா நீங்க என்ன ஒரு விசை இந்த காலை வேளையில என்னை நிரப்பி வழி நடத்துங்கப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya, நீங்கள் எங்களை பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே, நீங்கள் எங்களை பராமரிக்கிற தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya, எங்களை தப்புவிக்கிற தேவன் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya, எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே ஆண்டவரே எங்களை போஷிக்கிற தேவன் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya, இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே, வேலை இல்லாத சூழ்நிலைகள் ஹalleluya, அநேக கஷ்டங்கள் பாடுகள் மத்தியிலே ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் இந்த சூழ்நிலையிலே எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை ஆண்டவரே, நீங்க இருந்த அப்போது ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவரே நீங்கள் இருக்கும்போது ஆண்டவரே நாங்கள் பயப்பட தேவையில்லை, நாங்கள் கலங்க தேவையில்லை. எங்களுடைய எதிர்காலங்களை அறிந்து வைத்திருக்கிற தேவன், எங்களுடைய எதிர்காலங்களை நன்மையாக மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே, நீரே எங்களுடைய தஞ்சம் ஆண்டவரே, நீரே எங்களுடைய கோட்டை ஆண்டவரே. ஹalleluya, நீரே எங்களுடைய அடைக்கலம். இந்த சங்கீதத்தில் வாசித்தோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். ஹalleluya, ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு பதில் அளிப்பேன். ஹalleluya, உனக்கு எட்டாத உயரமான இடத்திலே ஹalleluya உன்னை ஆண்டவர் உட்கார செய்வேன் என்று சொன்ன தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya, ஆபத்து வேளையிலே நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது ஹalleluya, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற தேவன். ஹalleluya ஹalleluya, அவர் நமக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒரு முறை இந்த பாடலை பாடி நாம் அவரை உயர்த்தலாமா? நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகன், நீரே ராஜா என்று சொல்லி ஹalleluya கரங்களை உயர்த்தி, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நான் உம்மை தேடுவேன் வாழ்நாளுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. சொல்லுவோமா? எனதெல்லாவற்றிலும், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே தந்தேனே என்னை முற்றிலுமாய் உமக்காய் தந்தேனே இயேசுவே இயேசுவே. நாம் நம்மை அர்ப்பணித்தவர்களாய் அவருடைய சமூகத்திலே முழங்காற்படியிட்டு சற்று நேரம் நான் அவருடைய சமூகத்திலே முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே நான் என்னை முற்றிலுமாக உம்முடைய கரத்திலே தருகிறேன். ஆண்டவரே என்னை பயன்படுத்துக, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு மகனாக மகளாக என்னை பயன்படுத்துக ஆண்டவரே. ஹalleluya 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 ஆண்டவரே, நான் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரே நான் ஒரு உப்பாக ஒரு ஒளியாக விளங்கணும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை சுமக்கிற ஒரு மகனாக ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை பிரதிபலிக்கிற ஒரு மகனாக மகளாக நான் இருக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாங்க என்று சொல்லி கேட்போமா? ஹalleluya, அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்தவர்களாக தந்தேனே என்னை முற்றிலுமாய் உமக்காய் தந்தேனே இயேசுவே இயேசுவே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே ஒரு முழுமையாய் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன்.
பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தின் ஆனந்தத்தினாலே ஆண்டவரே அவர்களை நிறைத்து வழி நடத்த வேணுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. எல்லா வியாதிகளிலும் விலக்கி காத்திருங்க ஆண்டவரே. எல்லா சாபங்களும் நிர்மூலமாகி போகட்டும். எல்லா பிசாசின் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகி போவதாக ஆண்டவரே. உடைய சமாதானத்தினாலே உடைய சந்தோஷத்தினாலே நீங்கள் நிறைத்து வழி நடத்த வேணுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறேன். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறான் மீன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் சற்று நேரம் ஆண்டுடைய வார்த்தையை சிந்திக்க போகிறோம். நான் வாசித்ததான சங்கீர்த்தனத்திலிருந்து சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீர்த்தனம் 7வது வசனம் 8வது வசனம். எல்லாரும் உங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நான் வாசித்த சங்கீதத்தில் 46வது சங்கீர்த்தனம் 7, 8 வசனங்களை வாசிக்க கேட்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் சேர்ந்து 7வது வசனம் 11வது வசனம் இந்த 2 வசனங்களும் ஒன்றே தான் சொல்லுகிறது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஒரு பழைய பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசைகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசைகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார். என்றும் ஒவ்வொன்றாய் அதை எண்ணிப்பார். என்றும் ஒவ்வொன்றாய் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார். நம்பிக்கையோடு சொல்லுங்க. காத்தவர் காப்பார். எனக்கு எபினேசராய் இருந்து உதவி செய்தவர், இம்மானுவேலராய் என்னோடு கூட இருப்பார். நடத்தினவர் இன்னனை நடத்துவார். மனமே காத்திடுவார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஏன் ஆத்மாவே நீ எனக்குள்ளே கலங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள்ளே தேங்குகிறாய்? நீ தேவனை நோக்கி காத்திரு. கலங்காதே மனமே, காத்திடுவார். கடந்த நாள் முழுவதும் காத்த கர்த்தர் இன்னும் உங்களை காத்து நடத்துவார். ஏன் சோர்ந்து போயிருக்கிறீர்கள்?
ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். சேர்ந்து நாம் பாடுவோமா? காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் நீரி மேலும் காத்திடுவா. கலங்காதே மனமே, காத்திடுவா. கலங்காதே மனமே, காத்திடுவா. கலங்காதே மனமே, காத்திடுவா. ஆமென். மறுபடியும் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 46 7 11 நாம் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 46ஆம் சங்கீர்த்தனத்தை நான் வாசிப்போமானால், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த நாளில் ஒவ்வொருவரும் உற்சாகமாக சொல்ல வேண்டும், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், பலனாக இருக்கிறார், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். எல்லாம் சொல்லுங்க, பயப்படவே மாட்டோம். எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைகளிலும் நாங்கள் பயப்படவே மாட்டோம். ஏன் பயப்பட மாட்டோம்? ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 46:5. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். ஏன் தெரியுமா? தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். கரங்களை தட்டி இந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். நாம் ஆராதிக்கிற தேவன் நம் நடுவிலே இருக்கிறார். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நீ தீங்கை காணாதிருப்பாய். தீங்கு உன்னை அணுகுவதில்லை, சோதனை உன்னை அணுகுவதில்லை. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அவர் நடுவில் இருக்கிறபடினால் அது அசையவே அசையாது. உன்னை அசைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும், ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நடுவில் இருக்கிறபடியால் அது அசையவே அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சகாயம் பண்ணுகிற கர்த்தராய் நம் நடுவில் இருக்கிறார். பிரியமானவர்களே, யாத்திராகம புஸ்தகத்தை நான் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்காக தேவன் மோசேயின் மூலமாக சில அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார். பார்வோனுடையும் ஜனங்களையும் வாதிப்பதற்காக 10 விதமான வாதைகளை தேவன் அனுப்புகிறார். அதில் ஒரே ஒரு வாதை மட்டும் நான் சொல்லுகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, வேத புஸ்தகம் வைத்தவர்கள் அதை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே ஆண்டவர் ஒரு பெரிய காரிருளை கட்டளையிடுகிறார். அந்த காரிருள் எகிப்தியர் எல்லாரும் மேலும் வருகிறது. அவர்கள் மேல் வந்தபொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். 10ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. எகிப்து தேசம் முழுவதும் காரிருள் உண்டாயிற்று. அடுத்த வசனம் வாசிக்கும் போது 23, 3 நாள் மட்டும் அந்த 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை. ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் எப்போ காலையில் வரும், எப்போ ராத்திரி வரும், எப்போ பகல், எப்பொழுது சாயங்காலம் என்று தெரியாமல் எகிப்து ஜனங்கள் அந்த வாதையினாலே 3 நாட்களும் அவர்கள் இருக்கிற இடத்தை விட்டு எழுந்திருக்காமல் அவர்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கோசே நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்ததான இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குள்ளேயும் அவர்கள் வாசஸ்தலங்களிலேயும் வெளிச்சம் இருந்தது. கைதிக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வெளிச்சம் இருந்தது. எகிப்து தேசத்திற்குள் ஜனங்களுக்குள் இருள் மூடின பொழுது அவர்கள் இருந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க முடியாமல், ஒருவரை ஒருவர் காண முடியாமல் தவித்து கொண்டிருந்த நேரத்தில், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருந்த தேசத்திலே வாசஸ்தலத்திலே வெளிச்சம் உண்டாயிருந்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் கண்டார்கள். சந்தோஷமாய் தங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு தெய்வ சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன், எப்படி அந்த இருளங்கிற வாதையிலிருந்து தம்முடைய இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் காத்தாரோ, அதே போல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பதற்கு வல்லமை உள்ளவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். கரங்களை தட்டி அவருக்கு நீங்கள் மகிமை செலுத்துங்கள். உங்களை அணுகவே அணுகாது. ஒரு பெரிய வெளிச்சம் உங்கள் கூடாரத்தை நிரப்புகிறது. கரங்களை உயர்த்தி, இயேசுவே, இஸ்ரவேல் கோசே நாட்டில் தங்கின வெளிச்சத்தை போல என்னிலும் என் கூடாரத்திலும் என் குடும்பத்திலும் உம்முடைய வெளிச்சம் தங்கியிருக்கட்டும். அந்த வெளிச்சம் வருவதற்கு காரணம் என்ன? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த நாளில் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் முடிவறிந்தவும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். பழைய பாடல் ஒன்று கேட்ட ஞாபகம் வருகிறது. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று அந்த பாடல்கள் வரிகள் கேட்ட ஞாபகம் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த தேவன், நம்முடைய தேவன், மரண பரியந்தமும் உன்னை நடத்துவார். இந்த தேவன் என்னுடைய தேவன், என் மரண பரியந்தமும் என்னை நடத்துவார். இயேசு கடைசியாக சீசர்களை பார்த்து சொல்லிவிட்டு போனார், இந்த உலகத்தின் முடிவறிந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். கடைசி வரை உங்களை கைவிடவே மாட்டேன். ஒருவேளை இந்த சூழ்நிலை நிமித்தம் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? என்ன செய்வோம் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். உங்களோடும் என்னோடு கூட கடைசி வரை கூட இருக்கிறவர். அவர் கைவிடாத ஒரு தெய்வம். ஆதலால் இந்த காலை வேளையில் அந்த நம்பிக்கையோடு கர்த்தரை ஆராதிப்போம். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார், நம்மை காத்துக்கொள்ளுவார். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை காக்க வேண்டுமென்றால், முதலாவது தாவீது ஜெபித்தது போல நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த வேளையில் உங்களுக்கு ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறேன். முதலாவது, தாவீது ஜெபம் பண்ணது போல ஜெபம் பண்ணணும். அப்படி தாவீது என்ன ஜெபம் பண்ணினார்? இந்த இக்கட்டான சூழ்நிலையில், இந்த நெருக்கடி காலகட்டத்தில்
ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? தாவீது என்ன செய்தாரோ அதே தான் நம்மளும் செய்யணும். என்ன செய்தார்? முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 57வது சங்கீர்த்தனம் 1வது வசனம் வாசிக்க கேட்போம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொண்டிருக்கிறது, உம்மையே நாத்துமா அண்டிக் கொண்டிருக்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும், விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் செட்டைகள் நிழலிலே வந்து உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். தாவீது ஜெபம் பண்ணுகிறார். நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஜெபமும் ஆராதனையும் துதியும் பாடல்களும் நிறைந்துதான் அவருடைய வாழ்க்கை கடந்து போகிறது. சங்கீதம் 57 வசனத்தில் அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். என்னுடைய ஆத்துமா உம்மையே அண்டிக் கொள்ளுகிறது, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த ஆபத்துகள் கடந்து போக மட்டும், இந்த உபத்திரவங்கள் கடந்து போக மட்டும், இந்த நெருக்கடிகள் என்னை விட்டு கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். உம்முடைய செட்டைகளின் நிழல் என்றால் என்ன? உம்முடைய பிரசன்னத்திலே, உம்முடைய அடைக்கலத்திலே நான் வருவேன் என்று சொல்லுகிறார். அதை தான் சங்கீதக்காரன் 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். அவர் முதலாவது அடைக்கலமாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார், அரணாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பலனாக இருக்கிறார். இன்றைக்கு பலவீனப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, அவர் பலனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அனுகூலமான துணை, அனுகூலமான துணை. கைதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சொல்லுகிறான், விக்கினங்கள் கடந்து போக மட்டும். இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சொல்லணும், இந்த ஆபத்து கடந்து போகிற வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய செட்டைகளின் நிழலிலே நான் வந்து அடைகிறேன். 91ஆம் சங்கீர்த்தனம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், நீ வந்து அடைந்தால் போதும். அவருடைய பிரசன்னத்திலே தஞ்சமென்று நீ வந்து விழுந்தால் போதும். நீ எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் அப்படியே உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வல்லமை உள்ளவர், நல்ல ஒரு தாய் உள்ளம் கொண்டவர், அரவணைக்கும் அன்பின் கரங்களை கொண்டவர், உன்னை நேசிக்கிற நல்ல இதயத்தை கொண்டவர். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். எல்லாரும் சேர்ந்து நீங்கள் தைரியமாக சொல்லணும், அவர் செட்டைகளுக்கு கீழே எனக்கு அடைக்கலம் இருக்குது. அவர்கிட்ட வந்துட்டு அவர் சிறகு அப்படியே மூடிக்கிடுவார், என்னை அப்படியே மறைச்சிக்கிடுவார். எனக்கு விவரம் தெரிந்து வரும்போது சின்ன வயதில் எங்கள் வீட்டில் கோழியெல்லாம் வளர்த்தாங்க. ஒரு நாள் எங்கள் கோழி குஞ்சுகள்லாம் முற்றத்தில் வெளியில் வீதியில் மேய்ந்து கொண்டிருந்தது. நான் நின்று கொண்டிருந்தேன். திடீரென்று அந்த கோழி சத்தம் போட ஆரம்பித்தது. ஆங்காங்கே மேய்ந்து கொண்டிருந்த குஞ்சுகளெல்லாம் தன்னிடத்தில் ஓடி வருவதற்கு 2 சிறகுகளையும் விரித்து எப்பொழுதும் சத்தமிடுகிறதை விட அதிகமாய் சத்தமிட ஆரம்பித்தது. நான் பார்த்த முதல் அனுபவம் அது. உடனே எல்லா குஞ்சுகளும் அந்த செட்டைகளின் கீழே வந்து அடைக்கலம் புகுந்து கொண்டது. உடனே அந்த தாய்க்கோழி 2 சட்டைகளினாலே அப்படியே அந்த குஞ்சுகளை அரவணைத்து கொண்டது. ஏன் இதை செய்கிறது என்று எனக்கு ஆரம்பத்தில் புரியவில்லை. நாட்கள் போக எனக்கு புரிந்து கொண்டது. மேலே ஒரு கழுகு, ஒரு பருந்து வட்டமிட்டு கொண்டிருக்கிறது. இந்த குஞ்சுகளை சாகடிக்கும்படியாக, இந்த குஞ்சுகளை தூக்கி செல்லும்படியாக. ஆனால் தாய் கோழி என்ன செய்கிறது தெரியும் பார்த்தீங்களா? அந்த பருந்துக்கு காப்பாற்றும்படி தன் குஞ்சுகளை எல்லாம் செட்டைகளின் நிழலிலே அரவணைத்து கொள்ளுகிறது. இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் இந்த வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது. அந்த வைரஸ் யாரையும் விட்டு வைக்கலை. பிரிட்டன் இளவரசையும் பிடித்து விடுகிறது.
இங்கிலாந்து பிரதமரையும் தொட்டு விடுகிறது, கனடா பிரதமருடைய மனைவியும் தொட்டு விடுகிறது. யாரையும் விட்டு வைக்கவில்லை. டாக்டர்ஸ், நர்ஸ் யாரையும் விட்டு வைக்கவில்லை. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய அடைக்கலத்துக்குள் வர வேண்டும். என் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருக்கிறான். அதற்குள்ளே ஓடி சுகமாயிருக்கிறான். நீ மந்திரவாதிகளை தேடி ஓட வேண்டிய தேவையில்லை. குறி சொல்லுகிறவனை பூஜை பண்ணுகிறவனை தேடி ஓட வேண்டிய காலம் அல்ல. ஆமென். சர்வ வல்லவருடைய நிழலுக்குள் வரும் பொழுது அவருடைய நாமம் பலத்த துருகமாயிருக்கும். சங்கீதக்காரன் இது எப்பொழுது சொல்லுகிறான்? இந்த சங்கீதத்தை எப்பொழுது பாடுகிறான் என்றால், நீங்கள் அதனுடைய தலைப்பை வாசிப்பீர்களானால், சங்கீதம் 57 தலைப்பு, தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியிலே ஒதுங்கி இருக்கையில். நல்லா கவனிங்க. தாவீது சவுலுக்கு பயந்து ஓடி கெபியில போய் ஒளிஞ்சிருக்கிறான், பயந்து இருக்கிறான். தாவீது அங்கே இருக்கிறான் இன்னும் கேள்விப்பட்ட உடனே இந்த சவுல் தன் படைவீர்களெல்லாம் அழைத்து கொண்டு போகிறான். நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். 1 சாமுவேல் 24 நீங்கள் படிக்கும் பொழுது அந்த சம்பவம் வருகிறது. சவுல் தன்னை தேடி வருகிறான் இராணுவ படைகளோடு என்று தாவீது கண்டவுடன் ஒரு கெபிக்குள்ளே போய் ஒளிந்து கொள்ளுகிறான். அந்த கெபிக்குள்ளே அவன் ஒளிந்திருக்கும் பொழுது அவன் பாடுகிற பாடல் இல்லை என்றால் அவன் பாடுகிற அந்த ஜெபம், அந்த ஜெபந்தான் 57 சங்கீர்த்தனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய அனுபவம் ஜெபமாக மாறினது. பின் நாட்களில் அதை அவன் சொல்லும் பொழுது, என் தேவனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், என் தேவனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். நீர் இறங்குகிற வரைக்கும் என் கண் உம்மையே நோக்கி இருக்கும். உம்முடைய இரக்கங்கள் கிடைக்கிற வரைக்கும் என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். அதான் சொல்றான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்குமா போல ஆண்டவரே என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்குது. ஜெப வாழ்க்கை எல்லாம் அவரையே நோக்கி பாருங்க, அவரையே நோக்கி பாருங்க. அவன் பாடுகிறான் அந்த அனுபவத்தில். கைதிக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இந்த விக்கினங்கள், இந்த ஆபத்துக்கள், இந்த மரணம் என்னை கடந்து போகும் வரைக்கும் உம்முடைய சட்டைகளிலே வந்து நான் அடைந்திருக்கிறேன். நீர்தான் எனக்கு பாதுகாப்பு. சவுலுடைய கைக்கு என்னை பாதுகாப்பதற்கு உம்மால் தான் முடியும். சவுலுடைய ஈட்டிக்கும் அவனுடைய படை வீரர்களுக்கும் பாதுகாப்பதற்கு உம்மால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கும் நீங்களும் நானும் விசுவாசிப்போம், நம்மை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். சங்கீதம் 50 சங்கீதம் 15 சொல்லுகிறது, உனக்கு ஆபத்து வரும் பொழுது, நீ கஷ்டப்படும் பொழுது, நீ நெருக்கப்படும் பொழுது, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்னை நோக்கி கூப்பிடு. தாவீது சொல்கிறார் அல்லவா, நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், உனக்கு விடுதலை உண்டாகும், இந்த நிலையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும். நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நீ மகிமைப்படுத்துவாய். அநேகருக்கு உங்களை சாட்சியாக நிறுத்தப் போகிறார். கர்த்தரே எனக்கு இது செய்தார், என் ஆண்டவரை நம்பினேன், ஆண்டவரே எனக்கு செய்தார் என்று நீங்கள் கம்பீரமாய் முகத்தை உயர்த்தி சொல்லப் போகிறீர்கள். ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தை விடாதீங்க. இந்த நாட்களில் நல்ல ஜெபிக்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். குடும்பமாய் ஜெபிக்கக்கூடிய, இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். லூக்கா 18 இயேசு சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண கடவன். யாக்கோபு 5 நீங்கள் வாசிக்கும்போது, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஆபத்து காலம் வரும்பொழுது, கஷ்டம் வரும்பொழுது அவன் ஜெபம் பண்ண கடவன். ஜெபம் பண்ணுங்க. என் தேவனே, என் தேவனே எனக்கு இறங்கும், இறங்கும், இறங்கும் என்று இரக்கத்துக்காக கெஞ்சுங்க. சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 7, 8,
வசனங்களை நான் வாசிக்கும்போது அந்த 18ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் நீ சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான், எப்பொழுதும் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறாள். ஜெபம் பண்ணதுன்னா தொந்தரவு பண்ணுறது தான், ஆண்டவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது, சல்லியப்படுத்திக்கிட்டே இருக்குது. அப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். 7, 8. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடலாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Praise the Lord. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். இரவும் பகலும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்குற ஆண்டவர் தம்மை நோக்கி உண்மையாக யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவர்களுக்கெல்லாம் சமீபமாக இருக்கிறார். உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், உங்கள் பக்கத்திலே இருக்கிறார், உங்கள் சமீபமாகவே இருக்கிறார். ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? உங்கள் நடுவிலே அவர் இருக்கிறார். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள். இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு ஜப ஆவி எங்களுக்கு ஊற்றும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை எங்கள் மேல் ஊற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கலாம். இந்த நாளிலே ஜபத்தை தொடங்கியிருக்கிற தெய்வ பிள்ளைகள் விட்டு விடாதீர்கள், இன்னும் ஜெபம் பண்ணுங்க. அந்த வசனம் பாருங்க, சீக்கிரத்தில் உங்களுக்கு இரக்கம் செய்வார். நீங்கள் அவசரப்பட்டு ஜபிக்கும் போது அவர் பொறுமையாக இருப்பார். ஐயோ, என் ஜபம் கேட்கப்படலையே, என் மன்றாட்டு கேட்கப்படலையே, என் ஒரு குழந்தைக்காக ஜெபம் பண்ணினேன், ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே, என் பிள்ளையுடைய திருமணத்திற்காக ஜெபம் பண்ணேன், திருமணம் நடக்கலையே, என் கடன் பாரெல்லாம் நீங்கன்னு ஜெபம் பண்ணேன், நீங்களையே, என் குடும்பத்தில் என் கணவனை ரட்சிக்கப்படணும், குடிப்பழக்கத்தில் இருந்து ஜெபம் பண்ணினே, ஜெபம் கேட்கப்படலையே, என்றைக்கு இந்த நிலை மாறும், இந்த கஷ்டம் மாறும், காரணம் இல்லாமல் எல்லாரும் பகைக்கிறார்களே, என்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை உண்டாகும் என்று நீ ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போயிருக்கிறாயா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். நீ அவசரப்படும் பொழுது அவர் பொறுமையாயிருப்பார். நீ பொறுமையாயிருக்கும் பொழுது உன் ஜபத்திற்கு பலனை அவர் திரும்ப உன் மடியிலே வர பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நீங்கள் எதற்காய் ஜபித்தீர்களோ அதற்கு பலனை கர்த்தர் தருவார். ஆதலால் தாவீது ஜெபம் பண்ணது போல ஜெபம் பண்ணணும். இரண்டாவது, மோசே விசுவாசித்தது போல நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். 91ஆம் சங்கீர்த்தனம் 2வது வசனம். இந்த 91ஆம் சங்கீர்த்தனம் மோசே தான் எழுதினார். அந்த சங்கீதத்தில் தலைப்பில் எழுதப்படவில்லை. ஆனால் 90ஆம் சங்கீர்த்தனத்தில் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம். எல்லாரும் வாய்த்தரன் சொல்லுங்க, தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம். மோசே ஜெபிக்கிறது தான் 90ஆம் சங்கீர்த்தனம், 91ஆம் சங்கீர்த்தனம், அதற்கு மேலுள்ள சில சங்கீர்த்தனங்கள் எல்லாம் மோசேயின் ஜெபம். 91ஆம் சங்கீர்த்தனத்தில் 2ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், யாராவது ஒருவர் வாசிக்க கேட்போம். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். இது எதை காட்டுகிறது என்றால் விசுவாசத்தை காட்டுகிறது. தாவீதினுடைய ஏறெடுத்ததாய் ஜபத்தை காட்டுகிறது. இங்கே மோசே ஏறெடுக்கிறது விசுவாசத்தை காட்டுகிறது. ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ண வேண்டும். இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் வரும்பொழுது நீங்கள் ஒன்றை காண ஆசைப்படுவீர்கள். மனுஷகுமாரனுடைய நாட்களிலே நீங்கள் ஒன்றை காண ஆசைப்படுவீர்கள், ஆனால் அதை காண மாட்டீர்கள். அது என்ன தெரியுமா? விசுவாசத்தை காண்பாரோ. விசுவாசத்தை காண்பாரோ. நம்ம எல்லாருக்கும் ஒரு பெயர் தந்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு பெயர் விசுவாசி என்கிற ஒரு பெயர். அப்பொழுது மோசேயுடைய விசுவாசம் என்ன? மறுபடியும் நாம் வாசிக்கலாம். 91ஆம் சங்கீர்த்தனம் 2வது வசனம்.
நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், நீரேதான் என் அடைக்கலம், என் கோட்டை, நீரேதான் என் கோட்டை, என் தேவன், நீரே என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். விசுவாசத்தை நான் அறிக்கையிடுவேன். எனக்குள் இருக்கிற விசுவாசத்தை நான் வெளிப்படுத்துவேன். நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார். விசுவாசத்தின் ஆவியுடையவர்களாக இருந்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்திலே நடந்து கொண்டிருக்கிறோம். சிலர் கேட்பாங்க, பாஸ்டர் நீங்கள் எப்படி போகிறீங்க, எப்படி நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், விசுவாசத்தில் போகிறேன் பிரதர். வண்டி விசுவாசத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. எத்தனை வருஷமாக ஓடுது. என்னைக்கு இயேசு அப்படின்னு காலை வச்சேனோ, இயேசு எப்பொழுது என் கரத்தை பிடித்தாரோ அன்று முதல் 26 வருடங்களாக விசுவாசத்திலேயே வாழ்க்கையை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய விசுவாசிகளும் அப்படித்தான். அவர்களை கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை எழும்பி சாட்சி சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை நடத்தினார், அற்புதமாய் நடத்தினார், ஆச்சரியமாய் நடத்தினார் என்று. காரணம் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுக்கு பிரியமாய் வாழலாம். அவரை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். என் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரே என் அடைக்கலம். அவரை பார்த்து சொல்லணும், என் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்கு அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அவரிடத்தில் வருகிறவன் சேருகிறவன் அவர் ஒருவர் இருக்கிறார், அவரை தேடுகிறவர்களுக்கு தக்க பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6 சொல்லியிருக்கிறது, தக்க பலன் அளிக்கிறார். இன்னைக்கு நம்புறீங்களா? விசுவாசிங்க, உங்களுக்கு தக்க பலனை ஆண்டவர் தருவார். மனுஷன் உங்களை ஏமாற்றலாம், மனுஷன் உங்களை வஞ்சிக்கலாம், செய்வேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அவர் உங்களுக்கு தக்க பலனை தருகிறவர். நீங்கள் சொல்லணும், கர்த்தரை நோக்கி அவர் தான் எங்களுக்கு அடைக்கலம், அவரே எங்கள் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8 முதல் 17 வரை உள்ள வசனங்களிலே நீங்கள் வாசிக்கும்போது, எலிசா என்கிற தேவ மனிதன் கர்த்தரையே நம்பி இருக்கிறான், கர்த்தரையே அவன் சார்ந்திருக்கிறான். அன்றைக்கு சீரிய ராஜா இஸ்ரவேல் தேசத்தின் மேல் படையெடுக்கும்படியாக அவனுடைய படை வீரர்களை கூப்பிட்டு ரகசியமாக ஆலோசனை பண்ணுகிறான். இன்னென்ன இடத்துல பாளையம் இறங்க வேண்டும் என்று அவன் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, இங்கே தேவனுடைய மனிதனாகிய எலிசாவுக்கு அவன் ரகசியத்தில் செய்கிற ஆலோசனைகளை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். உடனே எலிசா இஸ்ரவேல் ராஜாவிடத்திற்கு ஆள் அனுப்பி, சீரிய ராஜா உம்மிடத்திற்கு படை யுத்தத்திற்கு வருவதற்கு பாளையம் இறங்க எத்தனித்து கொண்டிருக்கிறான், இன்னென்ன இடத்தில் இறங்குவான் என்று சொன்ன உடனே இஸ்ரவேல் ராஜா அதை விசாரித்த பொழுது அது மெய்தான் என்று கண்டார். அதற்கு தங்களை தப்புவித்து கொண்டார். உடனே அந்த சீரிய தேசத்து ராஜாவுக்கு சந்தேகம் வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறான், நம்ம ரகசியமாக யோசனை பண்ணுகிறோம், ரகசியமாக ஆலோசிக்கிறோம், யாரோ நம்ம இடத்துலேருந்து ஒருத்தன் உளவு பார்க்கிறான், யாரோ நம்முடைய ரகசியத்தை சொல்லிவிடுகிறான். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சத்துரு உங்களுக்கு விரோதமாக ரகசியமாய் ஆலோசனை பண்ணுகிறார்களா? மறைமுகமாக ஆலோசனை தீட்டுகிறார்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க, காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், அவருடைய காரியங்களை கைகூட வரப்பண்ணாத ஒரு தேவன் இருக்கிறார். உடனே ஒருத்தன் சொன்னான், இல்லை ராஜாவே அப்படி அல்ல, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், தேவ மனுஷன் இருக்கிறார், அவருக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருந்தார், அவர் போய் எல்லாம் சொல்லியிருந்தாருன்னு உடனே ராஜா ஐடியா போட்டார். அப்போது இஸ்ரவேலுக்கு ராஜாவை தூக்கிறத விட அந்த தீர்க்கதரிசியை தூக்கிடணும். உடனே ஐடியா போட்டு தன் படை வீரர்களோடு எலிசா தங்கியிருந்த அந்த கோட்டையை சுற்றிலும் அந்த இடத்தை சுற்றிலும்
அவன் இராணுவங்களோடு குதிரைகளோடு ரதங்களோடு கூட வருகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதிகாலையில் வேலைக்காரன் போய் பார்க்குறான், எலிசாவை சுற்றிலும் குதிரைகளும் ரதங்களும் திரளான இராணுவ வீரர்களும் நிற்கிறாங்க. உடனே அவன் பயந்து ஐயோ சத்தம் போடுகிறான், ஐயோ நம்மளை சுற்றிலும் ரதங்களும் குதிரைகளும் இராணுவ வீரர்களும் வந்து விட்டார்கள். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களை சுற்றிலும் ஏதாவது ஒன்று நடந்து கொண்டிருக்கிறதா? கவலைப்படாதீங்க. உங்கள் பக்கத்தில் 1000ம் வலது பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுகவே அணுகாது. நீங்கள் 2 கரங்களையும் பரலோகத்தின் தேவனுக்கு நேராக உயர்த்துங்கள். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடவே நேரிடாது. விசுவாசிங்க. உடனே எலிசா ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே இந்த வேலைக்காரருடைய கண்களை திறந்தருளும். உடனே எலிசா அவனை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது எலிசா ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் 16ஆம் வசனம், 16வது வசனம். அதற்கு அவன், பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களோடு இருக்கிறவர் அதிகம். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். எலிசா சொல்றாரு, பயப்படாதப்பா, கலங்காத, திகையாத. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வைரஸை கண்டு கலங்காதீங்க. தேவ அடைக்கலத்துக்குள்ள, பாதுகாப்புக்குள்ள இருங்க. தேவ பிரசன்னத்தில் இருங்க. நீ பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அப்பொழுது எலிசா ஜெபம் பண்ணினான், ஆண்டவரையும் வேலைக்காரருடைய கண்களை திறந்தருளும் என்று ஜெபம் பண்ணினான். கர்த்தருடைய கண்களை திறந்தருளினார். அவன் என்ன பார்த்தான் தெரியுங்களா? எலிசாவை சுற்றிலும் என்ன இருந்தது? அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் இருந்தது. அவர்களை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரை ரதங்கள் இருந்தது. நல்லா கவனிங்க. அவங்க சாதாரண குதிரைகள் தான், ரதங்கள் தான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் இருந்தது. இன்னைக்கு உங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை சுற்றிலும் என் வீட்டை சுற்றிலும் அக்கினிமயமான தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறீர். தேவதூதர்கள் அங்கே அக்னியாய் வல்லமையாய் இறங்கி இருக்கிறார்கள். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது, தீங்கு உங்களை தொடரவே தொடராது. அவர் அக்கினிமயமாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்படியே கரங்கள் அசைத்து சொல்லுங்க, அக்கினியின் தேவன் என் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தேவன் தம்முடைய தூதர்களுக்கு ஏற்கனவே கட்டளையிட்டார். என் பிள்ளை போகுதப்பா, காத்துக்கொள்ளு. என் பிள்ளை போகுது, காத்துக்கொள். நீங்கள் போகிற வழியிலெல்லாம் உங்களை காக்கும்படி தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். 2 கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் போகிற பாதையில் தனியாக போகல, எனக்குரிய தேவ தூதர்களை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த சிறியில் ஒருவரையும் அற்பமாக எண்ண வேண்டாம். இவர்கள் பரலோகத்திலே தேவனுடைய சமூகத்தை தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். நாளில் விசுவாசிங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு ஜபம், மோசேயுடைய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும்.
மனிதனால் கூடாதது தேவனால் கூடும், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். விசுவாசிக்கிறவன் பதறான், நீங்கள் பதற மாட்டீர்கள். முதலாவது தாவீதின் ஜெபம், இரண்டாவது மோசையின் விசுவாசமுள்ள ஒரு ஜெபம், மூன்றாவது ஒரு சபையின் ஜெபம். சபை எப்படி ஜெபிக்க வேண்டும்? வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 20வது வசனம் வாசிக்க கேட்போ. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருவேன் என்கிறார். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். அதற்கு சபை என்ன சொல்கிறது? ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும், வாரும். இந்த நாளில் சபை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், ஆயத்தத்தோடு தகுதி உள்ளவர்களாக, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு சொல்லும் பொழுது சபை எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும். அவர் வருகை எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? அவர் வருகிறது எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியா இருக்கு? வருகையின் செய்தி கேட்கும் பொழுதே எத்தனை பேருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகிறது, மகிழ்ச்சி உண்டாகிறது? அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். அவர்கள் அவருடைய வருகை எதிர்நோக்கி இருக்கிறார் என்ற அர்த்தம். இன்றைக்கு சபை அவருடைய வருகைக்கு எதிர்நோக்கி இருக்க வேண்டும். கடைசி காலத்தில் இயேசு வரும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி பிழைக்கும்படி. இதை விட பயங்கரமான காரியங்கள் வரப்போகுது. புத்திக்கு எட்டாத, கேள்விப்படாத காரியங்கள்லாம் நடக்க போகிறது. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி. அதுதான் நம்முடைய தகுதிங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஏனென்றால் இனி சம்பவிக்க போகிற காரியங்கள் கொடிய காலங்கள். எல்லாரும் சொல்லுங்க, இது கடைசி காலம், கடைசி காலம். அதற்கு அடையாளமாக பூகம்பங்கள், பூமி எதிர்ச்சிகள், பெருங்காற்றுகள், பெருமழைகள். மேன், பூகம்பம், பூமி எதிர்ச்சி, பெருங்காற்று, பெருமழை, கொள்ளை நோய்கள். இன்னைக்கு வந்துட்டு பாருங்க, இன்னைக்கு லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்குது கொள்ளை நோய். இனி ஒரு பஞ்சம் வரப்போகுது. பஞ்சம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது. லூக்கா 21:26 நீங்கள் படிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயமெல்லாம் சோர்ந்து போகும். இன்னைக்கு எல்லாருடைய இருதயமும் சோர்ந்து போயிருக்குது. என்ன நடக்குன்னு தெரியல. தேச தலைவருடைய முகமெல்லாம் வாடி போயிருக்கிறது. இருதயம் என்ன செய்யுமா? சோர்ந்து போகும். ஏன்னா காலநிலைகள் மாறி மாறி வருகின்றன. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு அடையாளம், உலகத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் இது கடைசி காலம். பொருளாதாரத்தை பாருங்கள், இது கடைசி காலம். இயற்கையை சம்மந்தப்படுத்தி பாருங்கள், இது கடைசி காலம். மனுஷனுடைய சுபாவத்தை பாருங்கள். சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்தெல்லாம் இந்த மாதிரி இல்லைங்க, மனுஷங்க எல்லாம் டோட்டலாக மாறிட்டாங்க. காரணம் என்ன? இது கடைசி காலம். அரசியலை பாருங்க, என்ன சொல்கிறாங்க? அன்னைக்கு இருந்த மாதிரி காமராஜர் இல்லைங்க, கக்கன் இல்லைங்க, அன்னைக்கு இருந்த அரசியல்வாதி மாதிரி இல்லைங்க. இது கடைசி காலம். ஆன்மீகத்தை பாருங்கள், அன்றைக்கு இருந்த பார்சல் மாதிரி அன்றைக்கி பார்சல் இருக்கிறாங்க.
அன்றைக்கு இருந்த பாஸ்டர் இல்லையேன்னு சொல்கிறாங்க. தியாகமுள்ள அர்ப்பணிப்புள்ள ஊழியர்கள் இல்லை. காரணம் இது கடைசி காலம். எல்லாம் டோட்டலாக அடி வாங்கி கொண்டிருக்கிறது. பொருளாதாரம், இயற்கை, அரசியல், ஆன்மீகம். கடைசியாக நீங்கள் ஒருவரை நோக்கி பாருங்கள், யூதர்களை நோக்கி பாருங்கள், யூதருடைய சரித்திரத்தை நோக்கி பாருங்கள். அந்த யூதருடைய சரித்திரம் சொல்லுகிறது, அவருடைய நிலைகள் சொல்லுகிறது, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. சபை சொல்லணும், ஆமென், இயேசுவே வாரும். சபை ஆயத்தமாகணும். வெளிப்படுத்தல் 3:11 படிங்க. அவர் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. நான் சீக்கிரமாய் வருகிறேன். உனக்கு ஒரு கிரீடத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு அபிஷேகமாகிய கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். அதை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதை நீ பற்றி கொண்டிரு. கைதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். ஆனால் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு சபை ஜபிக்கும் பொழுது, ஆமென் இயேசுவே வாரும். இஸ்ரவேல் தேசத்தில் அழுகையின் சுவர்கிட்ட நின்று யூதர்களெல்லாம் தன்னுடைய ஜப வேண்டுதல்களை அந்த சுவரின் மேலே எழுதி வைத்து அவர்கள் ஜபிக்கிறார்கள். எப்படி தெரியுமா ஜபிக்கிறாங்க? மேசியாவே வாரும், மேசியாவே வாரும். புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், மேசியாவே வாரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் ஜெபிக்கணும், இயேசுவே வாரும். முதலாவது அவர் இயேசு வரும் பொழுது பாவங்களிலிருந்து நம்மளை விடுவிக்கிறவராய், ரட்சிக்கிறவராய் வந்தார். இன்னைக்கு நீ பாவத்திலிருந்து மனம் திரும்பலனா, இதே உன் கடைசி நேரம். இந்த நாள் ஆண்டவர் உனக்கு கிருபையாய் கொடுத்த நாள். இந்த நாளில் மனம் திரும்பி இயேசு எதற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்று. வேதத்தில் உள்ள பெயர்களை வைத்து நீ வேதத்துக்கு புறம்பாய் நடக்கும் பொழுது ஆண்டவர் பரலோகத்தில் துக்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார். உன்னிமித்தமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது, உன்னிமித்தமாக தேவனுடைய நாமம் வீணிலே வழங்கப்படுகிறது. இன்னைக்கு நீ மனம் திரும்பு. இனி அடுத்த நேரம் உனக்கு அல்ல, இதுவே உனக்கு நேரம். நீ இதுவரை மனம் திரும்பாவிட்டால் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள். அதற்கு அடையாளமாக நீ ஞானஸ்நானம் எடு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் எடு. இது ஒரு சபையின் உபதேசம் அல்ல, ஒரு ஸ்தாபனத்தின் உபதேசம் அல்ல. இயேசு 30 வயதிலே யோர்தான் நதியிலே இறங்கி ஞானஸ்நானம் எடுத்தார். சீஷர்களுக்கு சொல்லிவிட்டு போனார், நீங்களும் அவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். கீழ்ப்படி ஞானஸ்நானத்துக்கு. நாளை தினம் உன்னுடையது அல்ல, இது அனுக்கிரகத்தின் காலம். இதுவே உனக்கு ரட்சணிய நாள். கூப்பிட்டால் விடுதலை உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். எதற்காக இயேசு வரப்போகிறார்? சபை எப்படி ஜபிக்கிறது? ஆமென், இயேசுவே வாரும், என் ஆண்டவரே வாரும் என்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறது. சிலருக்கு அவருடைய வருகை சஞ்சலமாக இருக்குது, தவிப்பாக இருக்குது, ஆயத்தம் இல்லை, ரெடி இல்லை, இப்போ வர வேண்டாம். ஆனால் ஆயத்தம் உள்ளவர்களுக்கு அந்த செய்தியை கேட்கும் பொழுது, அந்த பாடலை பாடும் பொழுது, இயேசு வந்தால் நான் கேட்கிற பிரசங்கம் கடைசி, அடுத்த ஆராதனை நான் இயேசுவோடு நான் முகமுகமாக இருப்பேன். கைதைக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு சபைக்கு ஆண்டவர் மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். நீங்கள் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, யோவான் இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சி நிமித்தமாகவும் வசனத்தின் நிமித்தமாகவும் பத்முதவிலே இருக்கும் பொழுது இயேசு அவனுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி 1வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவளையும் எழுது. நீ எதை கண்டாய்? இந்த பத்முதீவிலே எதை கண்டாய் யோவானே?
யோவான் எதை கண்டான்? இயேசுவை கண்டான். இயேசுவை எதை கண்டான்? நீங்க 1ஆம் அதிகாரத்தில் வீட்டில் படிச்சு பாருங்க, எப்படி கண்டான்னு எழுதப்பட்டிருக்கிறது. 2வது இருக்கிறவர்களை குறித்து எழுது. எது இருக்கிறது? ஆசியாவிலே 7 சபைகள் இருக்கிறது. அந்த இருக்கிறவர்களை எழுது. அடுத்து இனி சம்பவிக்க போகிறவர்களை எழுது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சம்பவிக்க போகிறவர்களை எழுது. நீ கண்டது என்ன? யோவான் கண்டது இயேசுவை கண்டான் வனாந்தரத்தில், அந்த பத்மு தீவில் இயேசுவை கண்டான். 2வது இருக்கிறவர்களை எழுதினா சபையை குறித்து எழுத சொன்னார். 7 சபையை சொல்லும் பொழுது, மனம் திரும்பு சபையே, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. ஆரம்பத்தில் சபை மனம் திரும்பின சபையா இருந்தது, ரட்சிக்கப்பட்ட சபையா இருந்தது. அனுதினமும் கர்த்தர் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். கர்த்தருடைய தெய்வம் அங்கே இருந்தது. இன்னைக்கு சபை மனம் திரும்பு. சபையை உனக்காக இயேசு தாமதித்துக் கொண்டிருக்கிறார். நீ கைவிடப்படக்கூடாது, நீ அபாத்திரனாய் போய்விடக்கூடாது என்று இயேசு உனக்காய் எனக்காய் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். சபை மனம் திரும்பு. ஆனா ஒரே ஒரு சபையை மாத்திரம் ஆண்டவர் நல்ல சபைன்னு சொன்னார். அதைத்தான் நாம் பார்க்குறோம் 3ஆம் அதிகாரத்தில், பிலதெல்பியா சபை. அந்த பிலதெல்பியா சபையை குறித்து சொல்லும் பொழுது 10ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பிலதெல்பியா சபை, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், என் பொறுமையை குறித்து நான் சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால். நீங்க மேலே படிச்சீங்கன்னா, உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால். அப்படின்னா என் வசனத்தை நீ காத்து கொண்டபடியால். நல்லா கவனிங்க, எதங்க காத்து கொள்ளணும்? வசனத்தை காத்து கொள்ளணும். கொஞ்சம்தான் பலன். என் நாமத்தை மறுதலியாம என் வசனத்தை நீ கை கொண்டு நடக்கிற சபையே, என் வசனத்தை காக்கிற ஒரு சபையே. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரப்போகிறது. 8:11, தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரப்போகிறது. அது ஜலக்குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, வசனம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்சம். இன்னைக்கு வந்துட்டா சபைகளை வசனம் கேட்க முடியலையா? நீங்கள் என்னதான் லைவில் வீட்டில் இருந்து ஆராதிச்சாலும் சபையில் ஆராதிக்கிற மாதிரி இல்லையே, அங்கலாய்க்கிறீங்களே. நிலைகள் வந்து விட்டதா? என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நீ வசனத்தை காத்து கொண்டு நடக்கணும். ஹல்லேலூயா. காத்து நடக்கிறபடினால் வெளிப்படுத்தல் 3ஆவது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியில் குடியிருக்கிறவர்களை, பூமியின் குடியிருக்கிறவர்கள் சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி. பார்த்தீங்களா? சபை இருக்கிற காலத்தில், இந்த காலத்திலேயே நல்லா கவனிங்க, உங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் வரப்போகிற சோதனைக்கு தப்பும்படியாய் சபை தப்பணும். இந்த சபைக்கு ஆண்டவர் தலையாயிருக்கிறார், நாம் சரீரமாயிருக்கிறோம். தலையாகிய இயேசு வருவார். அப்ப இந்த சரீரமாகிய சபை அவரோடு இணைக்கப்படும் பொழுது சபை முழுமையாய் மாறும். அந்த தலையாகிய இயேசு வரும் பொழுது இந்த சரீரமாகிய சபை இணைக்கப்படும். ஆனால் இந்த சபைக்கு அந்த பூச்சக்கரத்தில் நடக்கப் போகிறதான வரப்போகிற சோதனை கொண்டே தப்பும்படி, என்னை கேட்கிற தெய்வ சபையே, இந்த கொள்ளை நோயிலிருந்து தப்பும்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே தப்பும்படி. ஹல்லேலூயா. என்ன சொல்றார் பாருங்க கடைசியில், நானும் உன்னை காப்பேன், நானும் உன்னை காப்பேன். சபையை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். சபை அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது. சபையை காக்கிற தேவன். கைதிக்கு ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சபையை காக்கிற ஒரு தேவன். இயேசு 2வது வருவார். 2வது வருகையிலே பாவிகளே அல்ல,
தமக்காக காத்து கொண்டிருக்கிறதான பரிசுத்தவான்களை சேர்த்து கொள்ள இயேசு வரப்போகிறார். அவர் வரும்பொழுது இந்த சபை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அவரோடு கூட 7 வருடங்கள் மத்திய ஆகாயத்திலே ஒரு கல்யாண விருந்து நடைபெறும். அங்கே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. தன் மனைவி தன்னை அதற்கு ஆயத்தப்படுத்தினால் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்தா அவருக்கு துதியை செலுத்த கடவோம். அங்கே துதியும் ஆராதனையும் பாடல்களும் உண்டாயிருக்கும். ஆனால் பூமியின் குடியிருக்கிறவர்களுக்கோ ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. வரப்போகிற உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு முன்பதாக சபைக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். சபையை எடுத்துக்கொள்ள மணவாளன் மத்திய ஆகாயத்திலே வரப்போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நீங்கள் மகிமை செலுத்துங்களா? அதனால் சொல்லுகிறார், இதுவைகளை சாட்சி அறிவிக்கிறவர் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன உடனே சபை கடைசியாக சொல்லுகிறது, ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும். இந்த சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. 3 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, தாவீது ஜெபம் பண்ணினான், இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய சட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறேன். 2வது, மோசே விசுவாசத்தோடு அவன் அறிக்கையிட்டான், நான் என் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். இன்னைக்கு எல்லாரும் சொல்லுங்க, எல்லாமே எனக்கு ஆண்டவர், என் தேவன், இரட்சகர், என் மீட்பர் என்று சொல்லுங்க. 3வது, சபை சொல்லணும், ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே ஆமென். சோதனை காலத்துக்கு உன்னை தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பிலதெல்பியா சபையே உன்னை காப்பேன், சபையே உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார். அதனால் சபையை ஆண்டவர் நேசிக்கிறார். சபையில் மேல் ஆண்டவர் அன்பு கூறுகிறார். உங்களை காப்பேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம்.